ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான வாழைக்காய் வறுவல், அது சிம்பிளாக டேஸ்டியாக நம்ம எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாழைக்காய் வறுவல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதத்துக்குலாம் ரசத்துக்கும் எல்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வாழைக்காய் நான் 2 எடுத்திருக்கேன். அதையே இந்த மாதிரி நம்ம நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழைக்காய் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். நமக்கு அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு வாழைக்காயை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காயை நமக்கு தேவையான அளவு நம்ம சின்ன துண்டுகளாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா காய் பார்த்திங்கன்னா கருத்து போயிடும். அதனால் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணி இதை எல்லாத்தையும் நான் 2 காய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதையை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு எம்டி பாத்திரத்தில் நம்ம இதையை கழுவி தண்ணி இல்லாமல் வடித்து இதை மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா காயும் நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு இதில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை பொரிக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் விட்டு நம்ம ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்து விடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத வர வரைக்கும் ஒரு முறைன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துடுங்க. நம்ம இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது வாழைக்காய் குலையாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா வாழைக்காயையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ எல்லாத்தையும் பொரித்து எடுத்ததுக்கப்புறமா நாம் இந்த வாழைக்காய் வறுவலுக்கு தேவையான மசாலாவை நம்ம கொஞ்சமாக சிம்மில் வச்சு நம்ம வடைச்சட்டியை அந்த சூட்லேயே நம்ம தேவையான மசாலா பொருட்களை வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பட்டை, 3 லவங்கம், 2 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரக மிளகு, இது எல்லாத்தையுமே எண்ணெய் இல்லாமல் வெறும் வடைச்சட்டிலேயே நல்லா கொஞ்சம் லைட் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க. தீயாமல் பார்த்துக்கோங்க. அப்போ இதையே நம்ம நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இதை ஆற வச்சு நம்ம நல்லா கொஞ்சம் வறுத்து அரைக்கும் போது நல்லா பவுடராக கிடைக்கும். அதனால தான் நான் வறுத்து அரைச்சிக்கிட்டேன். இப்போ இது கூடவே நம்ம தேங்காயும் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் நான் போட போகிறதில்ல, இதை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பவுடராக்கி கொண்டு வந்தாச்சு. இதுக்கு கூடவே தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறவங்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கிறதுனால நான் இப்போ அதை சேர்த்துக்கலை. பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி சேர்த்து இந்த மாதிரி குறப்பாக நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காய் பொரிச்ச எண்ணெய் இருக்குது. அதுலேயே எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய்க்கு நல்ல ஒரு மட்டன் வறுவல் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்து விட்டாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா வாசம் போகிற அளவுக்கு இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா நல்லா வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கூடவே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம்.
தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, வறுவல் மாதிரி வராது, கிரேவி மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம தண்ணி சேர்க்காமல் செய்ய போகிறோம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு, சாம்பார் சாதம் இல்லைன்னா வெறும் ரசம் மட்டும் வச்சிங்கன்னா கூட போதும். நம்ம நல்லா வயிறு நம்ப சாப்பிடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ முதலாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம 5 நிமிஷம் வதக்கி விட்டாச்சு. கூடவே இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டு வந்த தேங்காய் மசாலா பொருட்களையும் இதோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சிம்மிலேயே வச்சு வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த தண்ணி நல்லா சுண்டி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா வாசமெல்லாம் நல்லா போகட்டும். நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்ற வைக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு. தண்ணியெல்லாம் இல்லாமல் ட்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கிற வாழைக்காயை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். வாழைக்காய் ஏற்கனவே எண்ணெயில் பொரிச்சிருக்கிறதுனால தேவையான அளவு வெந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா மட்டும் போதும். நம்மளுடைய வாழைக்காய் மசாலா வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்க்கும்போதே கிளறும்போதே நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மேலும் ஒரு 3 நிமிஷம் மூடி வைக்கலாம். பாருங்கள், தண்ணி சுத்தமாகவே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. நம்ம வாழைக்காய் வறுவல் நல்ல வாசனையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். வாழைக்காய் வந்து குழம்பு இல்லாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குது. நமக்கு தேவையான வாழைக்காய் வறுவல் கிடைச்சாச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான ரெசிபி, சிம்பிளான ரெசிபி. இப்போ இது கூட நம்ம மேலேயே கொஞ்சமாக மல்லி இலைகளை தூவி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு தெரியும், தண்ணியே இல்லாமல் நம்ம வாழைக்காய் வறுவல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.